சுப்பிரமணியபுரம். ராகவ் தம்பி, ராகவ் தம்பி, ஐயா தூங்கிட்டு இருந்த ராகவ் தம்பிய காணோம். உங்க அப்பாடா. உங்க அப்பா உங்களுக்கு அடையாளம் தெரியலையா? இல்ல, நீ பாஸ். நீ கேக்குற இன்ட்ரெஸ்ட பார்த்தா அந்த சொப்னங்களை தேடி போயிடுவ போல தெரியுது. சேச்சா, அப்படியெல்லாம் இல்ல, சும்மா தெரிஞ்சுக்கலான்னு ஆசைப்பட்டேன். வேணா சந்தியா, ஆசைப்படாத. முருகசித்தரே, ஒரு பிரச்சனை போனா இன்னொரு பிரச்சனை எங்க குடும்பத்துக்கு தொடர்ந்து வருது. சேகருக்கு வேற நேரம் சரியில்லை. அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாதான் சேகரை காப்பாத்த முடியும்னு ஜோசியர் சொல்லியும் சேகர் அவனுக்கு கல்யாணம் வேண்டாங்கிறான். சேகரோட மனச மாத்தி அவனை கல்யாணத்துக்கு நீதான் சம்மதிக்க வைக்கணும். ராகவ் சார் சீக்கிரமா அவரோட வீட்டுக்கு வரணும். ராகவ் சார் நல்லபடியா திரும்பி வரணும்னு தான் உன் சமாதிக்கு வந்து நான் தொடர்ந்து விளக்கு போட்டுட்டு இருக்கேன். நீதான் நல்ல வழி காட்டணும். ஹலோ கார்த்திகா, நான் மாமி பேசுறேம்மா. தெரியும், சொல்லுங்க மாமி. நல்லா இருக்கீங்களா? ஏதோ இருக்கேம்மா. ஒரு நல்ல விஷயம் சொல்லதான் நான் உனக்கு போன் பண்ணினேன். என்ன விஷயம் மாமி? ராகவ் தம்பி வீட்டுக்கு வந்துட்டாருமா. அப்படியா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமி. நீ எங்க இருக்கம்மா? இப்பதான் முருகசித்தர் சமாதிக்கு வந்து ராகவ் சாருக்காக விளக்கு போட்டேன். முருகசித்தர் நமக்கு நல்ல வழிய காட்டிட்டார் மாமி. ஆமா மாமி, ராகவ் சார் எப்படி வந்தாரு? அவரே வீட்டுக்கு வந்துட்டாரா? ராகவ் தம்பியா வீட்டுக்கு வரலம்மா. அந்த ஹேமாதான் கடத்தல்காரன் பாஸ்கிட்ட பணம் 10 கோடி கொடுத்து ராகவ் தம்பியை மீட்டுட்டு வந்தா. நானும் ராகவ் சாரும் தான் அந்த பாஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு வந்துட்டோமே. அப்புறம் எப்படி ராகவ் சார் மறுபடியும் பாஸ் கிட்ட மாட்டினாரு? அதுதான் கார்த்திகா, எனக்கும் தெரியல. என்ன நடந்துச்சுன்னு சொல்ற நிலைமையில ராகவ் தம்பியும் இல்ல. ஏன் ராகவ் சாருக்கு என்னாச்சு? அத எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல கார்த்திகா. மாமி, எதுக்கு உங்க குரல் தடுமாறுது? அப்படி என்னதான் ராகவ் சாருக்கு ஆச்சு? ராகவ் தம்பி மனநிலை பாதிச்சு ஒரு பைத்தியக்கார மாதிரி நடந்துக்கிறாருமா. பெத்த அப்பா ராமநாதன் சார கூட அடையாளம் தெரியல. நீ யாருன்னு கேக்குற மாதிரி பாக்குறாரு. ஹலோ கார்த்திகா, லைன்ல தான் இருக்கியா? சொல்லுங்க மாமி. ராகவ் தம்பிக்கு பெத்த அப்பாவே அடையாளம் தெரியல. ஆனா அந்த ஹேமா சொல்றத மட்டும் அப்படியே கேக்குறார். இப்ப ராகவ் சார் இருக்கிற மனநிலைமையில யாராவது ஒருத்தர் பேச்ச அவர் கேக்குறது நல்லது தானே மாமி? நான் அத தப்புன்னு சொல்லலம்மா. ஆனா அந்த ஹேமா தப்பானவளாச்சே, அதுதான் எனக்கு பிடிக்கல. சரி, அதை விடுங்க மாமி. இப்ப ராகவ் சார் என்ன பண்ணிட்டு இருக்காரு? ராமநாதன் சார் ராகவ் தம்பியை டாக்டர் கிட்ட கூட்டின்னு போயிருக்கார். ராமநாதன் சார ராகவ் சாருக்கு அடையாளம் தெரியலன்னு சொல்றீங்க. அப்புறம் எப்படி ராமநாதன் சார் கூட ராகவ் சார் டாக்டர் கிட்ட போவாரு? கூட அந்த ஹேமாவும் போயிருக்கா. அந்த ஹேமா கூப்பிட்டதுனாலதான் ராகவ் தம்பி கூட போயிருக்கார். இப்பெல்லாம் ராமநாதன் சார் நீ போனதும் அந்த ஹேமாவை தான் அதிகமா நம்புறார். மாமி, அத பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்ல. இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள்
ராமநாதன் சார் என்ன புரிஞ்சுப்பாரு. அந்த நாள் கண்டிப்பா வரும். என்னோட கவலையெல்லாம் ராகவ் சார் சீக்கிரமா குணமாகணும். என்னோட வேண்டுதலை முருக சித்தர் நிச்சயமா நிறைவேற்றி வைப்பாரு. மாமி, ராகவ் சாரை பார்க்கணும் போல தோணுது. இது விஷயமா அப்பா கிட்ட கேட்டுட்டு நான் சென்னைக்கு வரேன். கார்த்திகா, நீ இங்க வரணும்னு தாமா நான் ஆசைப்படுறேன். சரி கார்த்திகா, நான் போனை வச்சுடுறேன். சரிங்க மாமி. ஓகே, அப்புறமா. ராகவ் சார், இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. இது டாக்டரோடது. டாக்டர் கிட்ட தான் இருக்கணும். கொடுத்துருங்க, கொடுத்துருங்க ராகவ் சார். சாரி டாக்டர். ராகவ் சார், நீங்க குட் பை தானே? கொடுத்துருங்க. பேஷண்டோட தலை ஸ்கேன் ரிப்போர்ட் படி தலையோட நரம்பு மண்டலத்துல பாதிப்பு எதுவும் இல்லை. மேபி இவருக்கு யாரோ மயக்க மருந்து கொடுத்துருக்காங்க. அந்த மயக்க மருந்து ஓவர் டோஸ் ஆனதுனால இவர் மைண்ட் டிஸ்டர்ப் ஆயிருக்கு. டாக்டர், பாஸ் கொடுத்த மயக்க மருந்தால தான் இவன் மென்டல் ஆயிட்டானா? டாக்டர், என் பையனை சீக்கிரம் குணப்படுத்தலாம்ல? இல்ல சார், அவ்வளவு ஈஸியா இவரை குணப்படுத்த முடியாது. அது கஷ்டம். கஷ்டமா? டாக்டர், சாதாரண மயக்க மருந்து, அது ஓவர் டோஸ் ஆயிருக்கு, அவ்வளவுதானே? என் பையனோட தலையில அடி ஒன்றும் பலமா படலையே. சார், இவருக்கு கொடுத்துருக்கிறது சாதாரண மயக்க மருந்து இல்ல. என்னோட மெடிக்கல் சர்வீஸ்ல நான் பார்க்காத கேள்விப்படாத மயக்க மருந்து இது. என்ன மயக்க மருந்துங்கிறத என்னால அக்யூரேட்டா சொல்ல முடியல. டாக்டர், அப்போ பாஸ் கொடுத்த மயக்க மருந்தால இவன் மென்டல் ஆகல. டாக்டர் சொல்றத பார்த்தா மாயக்கா சொன்னதுதான் சரி. இவன் மதி மயக்கான் காட்டுக்குள்ள போனதால தான் மென்டல் ஆயிருக்கான். ஆனா எப்பேற்பட்ட மயக்க மருந்துக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்கு சார். டாக்டர், எத்தனை கோடி பணம் செலவானாலும் பரவாயில்ல, எனக்கு என் பையன் நல்லபடியா குணமாகணும் டாக்டர். டாக்டர், சார் சீக்கிரமா குணப்படுத்திடலாம்ல? சீக்கிரமெல்லாம் முடியாது, கொஞ்சம் கொஞ்சமா தான் குணப்படுத்த முடியும். டாக்டர், அது போதும், எனக்கு என் பையன் குணமானா போதும் டாக்டர். நான் எழுதியிருக்கிற மெடிசின்ஸ் எல்லாம் டெய்லி டயத்துக்கு கொடுத்துருங்க. ஓகே டாக்டர். ஹேமா, இந்த மருந்த ராகவுக்கு கொடுத்தாதானே இவன் குணமாகறதுக்கு. அப்ப நான் கிளம்புறேன் டாக்டர். சரி, வாங்க போலவா? சார் போலாமா? நான் தான் சொல்றேன்ல சார், இதெல்லாம் எடுக்க கூடாதுன்னு. இது டாக்டர்து, டாக்டரோட ஸ்டெதஸ்கோப். தேங்க்யூ சார். வாங்க வாங்க போலாம். அம்மா, சத்யம்மா,
கிழவனுக்கு தான் கண் பார்வையே கிடையாது, தேவையில்லாம பயந்துட்டான். வாங்க தாத்தா. எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேன், உட்காருங்க. சாப்பிட்றதுக்கு ஏதாவது தரட்டுமா தாத்தா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்மா, நான் அவசரமா போக வேண்டியிருக்கு. என்னம்மா வீட்டு பக்கம் ஆளையே காணோம்? கொஞ்சம் வேலை தாத்தா, அதான் வர முடியல. தாத்தா நீங்க ஏன் சிரமப்பட்டு வந்தீங்க? சொல்லியிருந்தா நானே வந்திருப்பேன்ல. என்னம்மா இதுல என்னம்மா இருக்குது? சொப்பன கிணறை பத்தி இவர்கிட்ட கேட்டு பார்க்கலாமா? இங்க வரணும்னு சூழ்நிலை, அதான் நானே வந்துட்டேன். என்ன தாத்தா சூழ்நிலை? என் வீட்டுக்கு போலீஸ் வந்தாங்க. போலீஸா? எதுக்கு? இறந்து போன நிஜந்தனை பத்தி விசாரிக்க வந்தாங்க. என்ன விசாரிச்சாங்க? நிஜந்தன் பயன்படுத்தின பொருள் ஏதாவது இருக்கான்னு கேட்டாங்க. இருக்குன்னு நிஜந்தனோட பேக் எடுத்து அவங்க கிட்ட கொடுத்துட்டேன். ஆனா வீட்டில் வச்சிருந்த நிஜந்தனோட லேப்டாப்பை காணோம். இது வரைக்கும் என் வீட்டில் வச்ச எந்த பொருளும் காணாம போனதில்லை. இப்பதான் முதல்ல என் வீட்டில் வச்சிருந்த லேப்டாப்பு காணாம போயிடுச்சு. என் வீட்டில் இருந்து எடுத்துட்டு வந்த லேப்டாப்பை கொடுத்துருமா? என்ன தாத்தா, என்ன திருடின்னு சொல்றியா? நான் எதுக்கு உன் வீட்ல இருந்து லேப்டாப்பை எடுத்துட்டு வரணும்? நீ எதுக்காக எடுத்துட்டு வந்தேன்னு எனக்கு தெரியாதும்மா. நான் நினைச்சா எத்தனை லேப்டாப் வேணாலும் வாங்குவேன். ஓ வசதிக்கு எத்தனை லேப்டாப் வேணாலும் வாங்குவேன்னு எனக்கு தெரியும். எடுத்துட்டு வந்த லேப்டாப்பை மட்டும் கொடுத்துருமா, நான் போய்கிட்டே இருப்பேன். நான் எடுத்துட்டு வரலன்னு சொன்னா நம்ப மாட்டீங்களா? ஆமா, நான் தான் லேப்டாப்பை எடுத்துட்டு வந்தேன்னு எதை வச்சு சொல்லிட்டு இருக்கீங்க? முறையா என் வீட்டுக்கு வந்தப்போ என் மேல அக்கறையா பாசமா பேசுனேன். நீ பேசுறத பார்த்து அடிக்கடி என்ன பார்க்க வருவேன்னு நினைச்சேன். ஆனா அன்னைக்கு வந்ததோட சரி, நீ அதுக்கப்புறம் என் வீட்டு பக்கமே வரல. எனக்கு வேலை இருந்துச்சு, அதான் வரல. இத காரணமா வச்சுக்கிட்டு என்கிட்ட இல்லாத லேப்டாப்பை கேட்டுட்டு இருக்கீங்க. வச்ச இடத்துல இருந்த லேப்டாப் இல்லைன்னு தெரிஞ்சதுமே நீ தான் எடுத்திருப்பேன்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சு. தேவையில்லாம பேசிட்டு இருக்க வேண்டாம், முதல்ல வெளியில போங்க. போறதுக்கு முன்னாடி ஒன்னே ஒன்று சொல்லிட்டு போறேன். உன்னை பத்தி போலீஸ்ல சொல்ல எனக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? நீ தான் லேப்டாப்பை எடுத்துட்டு போயிருப்பேன்னு நான் போலீஸுக்கிட்ட சொல்லியிருந்தா உன் நிலைமை என்ன ஆயிருக்கும் நினைச்சு பாரு. கல்யாணமாகாத சின்ன பொண்ணு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வந்தா அந்த பொண்ணோட எதிர்காலம் பாதிச்சிடுன்னு பாவம் பார்த்தேன். என்கிட்டயே லேப்டாப்பை எடுத்துட்டு வரலைன்னு நீ சாதிக்கிற. உனக்கு 24 மணி நேரம் டைம் தரேன். அதுக்குள்ள லேப்டாப்பை நீயே கொண்டு வந்து கொடுத்துரு, இல்ல நான் போலீஸுக்கிட்ட போக வேண்டி வரும். சார் உட்காருங்க, உட்காருங்க சார். நீ உட்காரு. ஐயோ உட்காரு சார், நீங்க உட்காருங்க. அதெல்லாம் முடியாது, நீ உட்கார்ந்ததா நானும் உட்காருவேன். சார் ஏமா அதான் ஆசைப்படுறான்ல, உட்காருமா. உட்காரு உட்காரு. சரிங்க சார். ராகவ் சார் நீங்க உட்காருங்க, நானும் உட்கார்றேன். உட்காரு. நான் உட்கார்றேன். ஐயா, டாக்டர் என்ன சொன்னார்? ராகவுக்கு தலையில எங்கேயும் அடிபடல. ராகவை கடத்திட்டு போன பாஸ் அவனுக்கு பவர்ஃபுல்லான மருந்து கொடுத்துருக்கான். அதனால தான் கொஞ்சம் மனநிலை பாதிச்சிருச்சு. ஐயோ, நாசமா போனவன். அவன் நல்லாவே இருக்க மாட்டான். நல்ல சாவே வராது அவனுக்கு. அவனும் அவனை சேர்ந்தவாளும் நடு ரோட்ல ஆக்சிடென்ட் ஆகி அனாதை பொணமா தான் சாவாங்க. உங்களுக்கு வர்ற அதே கோவம் தான் மாமி எனக்கும் வருது.
எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு என் கையில மட்டும் கிடைச்சானுங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே ஷூட் பண்ணிடுவானுல. ராஸ்கல்ஸ். சார் சார் ப்ளீஸ் சார், நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. ஏற்கனவே உங்களுக்கு உடம்பு சரியில்லை. நீங்க அதிகமா கோவப்பட்டா உங்க உடம்பத்தான் அது பாதிக்கும். சாரிம்மா, என் பையனோட நிலைமை பார்த்து நான் கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன். எல்லாம் மாமியால வருது. நீங்க கோவப்பட்டதுனால தான் சார் இவ்ளோ டென்ஷன் ஆயிட்டாரு. மாமியை திட்டாதம்மா. ராகவ் மேல அவங்களுக்கு இருக்கிற பாசம் தான் அவங்கள கோவப்படவே வைக்குது. ஐயா, நம்ம ராகவ தம்பியை நல்லபடியா குணப்படுத்திடலாம்னு டாக்டர் சொன்னாரா? உடனே சரிப்படுத்த முடியாதான், கொஞ்சம் கொஞ்சமா தான் சரிப்படுத்த முடியும்னு டாக்டர் சொன்னார் மாமி. ஐயா, எதுக்கும் நம்ம ஜோசியர்கிட்ட நம்ம ராகவ தம்பியை கூட்டிட்டு போனா ஏதாவது நல்லது நடக்கும்னு என் மனசுக்கு தோன்றுறது. நானும் ஜோசியம் பார்க்கலான்னு தான் யோசிச்சேன். நீங்களும் அதே தான் சொல்றீங்க மாமி. ஜோசியரை பார்த்தாதான் அடுத்து நம்ம என்ன செய்யலாம்னு யோசிக்கவே முடியும். ஜோசியரை பார்த்து அவர் ஏதாவது பரிகாரம் சொல்லி ராகவ் குணமாயிட்ட நமக்கு தானே டேஞ்சர். என்ன பண்ணலாம்? ராகவ், போன் எங்க? எனக்கு எது போனு? ஏய், கார்ல என் போன்ல விளையாண்டல, பணம் கொடு. கொடு, போன் பண்ணிட்டு தர்றேன். வணக்கம் ஜோசியரே. வணக்கம் ராமநாதன் சார். நான் உங்களை உடனே பார்க்கணுமே ஜோசியரே. இன்னைக்கு நிறைய அப்பாயின்மெண்ட் இருக்கு, நாளைக்கு வாங்களேன், சேமமா இருக்கும். நல்லது ஜோசியரே, உங்க விருப்பப்படி நான் நாளைக்கே வர்றேன். நல்லது. அப்புறம் ராகவ நாளைக்கு கூட்டிட்டு போய் காட்டிடலாம். நாளைக்கு அழைச்சிட்டு போயிடுவோம், சரியா? காமாட்சி, தண்ணி கொடுமா. எடுத்துட்டு வரேனே. அப்பா, ராகவ் சார் அவர் வீட்டுக்கு வந்துட்டாரா? யாருமா இதை உங்ககிட்ட சொன்னது? மாமி தான் ஃபோன் பண்ணி சொன்னாங்கப்பா. ஓ அப்படியா, நல்ல விஷயம்தான். ஆனா ராகவ் சாருக்கு மனநலம் பாதிச்சிருச்சா? கார்த்திகா, மனநலம் பாதிக்கிற அளவுக்கு அவருக்கு அப்படி என்ன நடந்துச்சு? ராகவ் சாரை கிட்னாப் பண்ணானே அந்த பாஸ், அவன் கிட்ட இருந்து நானும் சாரும் தப்பிச்சு போய் அந்த மலையூர் பக்கத்துல இருக்கிற மதிமயக்கான் காட்டுக்குள்ள போயிட்டோம். அங்க இருக்கிற தண்ணிய ராகவ் சார் குடிச்சிட்டாரு. அதனாலதான் அவரோட மனநிலை பாதிச்சிடுச்சு. பாவம் அந்த ராகவ், வாழ வேண்டிய வயசு இப்படி ஆயிடுச்சு அவருக்கு. ஆனாம போன ராகவ் திரும்ப அவர் வீட்டுக்கு வரணும்னு முருகர் சித்தருக்கு விளக்கு போட்ட. உன் வேண்டுதல் பழிச்சிடுச்சு. ஆனா இப்ப ராகவுக்கு மனநலம் பாதிச்சிடுச்சம்மா. அப்பா, நான் சென்னைக்கு போய் ராகவ் சார ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடுறேன்ப்பா. அம்மா கார்த்திகா, நீ புரிஞ்சு பேசுறியா புரியாம பேசுறியா? இல்ல, புரிஞ்சுதான்ப்பா பேசுறேன். என்ன புரிஞ்சு பேசுற? அந்த ராமநாதன் வீட்டுல நமக்கு ஏற்பட்ட அவமானத்தை மறந்துடலான்றியா? அதை எப்படிப்பா மறக்க முடியும்? அப்புறம் எதுக்குமா ராகவ பார்க்க போனான்னு சொல்ற? ராமநாதன் சார் நம்மள நம்பாம புரிஞ்சிக்காம தப்பா பேசிட்டாரு. ஆனா ராகவ் சார் அப்படி இல்லப்பா, ரொம்ப நல்லவரு. அவரை ஒரு முறை பார்க்கணும்னு தோணுது. அதான் போயிட்டு வரட்டுமா? கார்த்திகா, ராகவ் அவங்க வீட்டுக்கு திரும்ப வரணும்னு சொல்லி நீ முருக சித்தர் கோயிலுக்கு வேண்டிக்கிட்டு விளக்கு போட போனப்பவே நான் உன்னை தடுத்து நிறுத்தியிருப்பேன். ஏன் தடுக்கல தெரியுமா? என் பொண்ணு ஒரு காரியத்தை தொடங்கினா அது நல்லபடியா முடியணும், இடையில தடப்படக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான். இந்த ராமநாதனோட பையன் அந்த வீட்டுக்கு வந்தா என்ன, வரலன்னா எனக்கு என்னம்மா? அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் கிடையாது. இந்த ராமநாதனுக்கு நம்ம எவ்வளவு எடுத்து சொன்னோம், நம்ம சொல்றது அவன் காது கொடுத்து கேட்கலையம்மா.
அவன் சொல்றதுதான் நியாயம், அவன் சொல்றதுதான் உண்மைன்னு நம்மளை எவ்வளவு அசிங்கப்படுத்தினான். அவன் வீட்டுக்கு நீ திரும்பவும் போனா உனக்கு கொஞ்சமாவது மரியாதை கிடைக்குமா? மறுபடியும் நீ போய் அவன்கிட்ட அவமானப்படணுமா? அப்பா, அவமானத்தை விட மனிதாபிமானம் பெருசுன்னு நீங்க தானே அடிக்கடி சொல்வீங்க. மனிதாபிமானத்தை விட தன்மானம் ரொம்ப பெருசுமா. நீ ராகவ பார்க்க போறது எனக்கு சுத்தமா பிடிக்கலமா. என் மக ஏற்கனவே பட்ட அவமானத்தையே என்னால தாங்கிக்க முடியல. இன்னொரு முறை என் மக அவமானப்படுறத நான் விரும்பலமா. அப்புறம் உன் இஷ்டம், நீ என்ன வேணாலும் பண்ணிக்க. கார்த்திகா, அண்ணனை பத்தி தான் உனக்கு தெரியும்லம்மா. பெட்டியை பார்த்த, பெட்டியை திறந்து அதில் சாவி இருக்கான்னு பார்த்தியா? சாரி பிரதர், நான் போதையில் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டேன். நோ ப்ராப்ளம், இப்போ போய் பார்த்துடுறேன். ஏய், யார் அது? ஏய், யாராவது கல்லறிஞ்சது?